விவசாய நடவடிக்கைகளுக்கு உரம் முக்கியமானது. எனினும் போதியளவு உரமின்றி நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் தற்போது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அக்கிரப்பத்தனை, டயகம, லிந்துலை, தலபாக்கலை ஆகிய பகுதிகளில் பாரிய அளவில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மரக்கறி மற்றும் கிழங்கு வகைகளுக்கான உரத்தின் தட்டுப்பாடு காரணமாக வர்த்தக நிலையங்களில் அதிக விலையில் உரம் விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது 1 கிலோகிராம் உரத்தை 80 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு நிலையை தாம் எதிர்கொண்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். கடையில் போய் கேட்டால் அந்த உரம் கேட்டால் 80 ரூபாங்க கிலோ தலாத்தல்ல போயிட்டு ஒரு கிலோவுக்கு நாங்கள் 2 ஹவர் போலும் நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு மூட்டை உரம் கேட்டால் 2500 ரூபா சொல்றாங்க. மரக்கறி விலை கொஞ்சம் உரத்து விலையை கூட்டி விட்டாங்க. நான் என்ன செய்யறதுக்கு? கிழங்கு உரம் தான் தேவைப்படுது. அதனால எங்களுக்கு உரமே கொடுக்கறது இல்லை. இப்போ 2000 ரூபாங்கிறாங்க உரம். வாங்கி எங்களுக்கு சமாளிக்க இயலாது. நகைங்கெல்லாம் ஈடு வச்சு தான் நாங்கள் தோட்டம் செய்வோம். அப்போ அந்த நகைங்களையும் திருப்பணும். உரம் முதலாளி மார்க்கிட்ட போனா உரம் கிடைக்கிறது இல்லை. 1 கிலோ 2 கிலோ தாங்க கிடைக்குது. முதலாளி மாறு உரம் எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு விலை கூட சொல்றாங்க. இதனால ஒரு மூட்டை போனா 2000 ரூபாய் 2500 ரூபாய் சொல்றாங்க. இதனால நாங்க மரக்கறி செய்யறதுக்கு சரியான தட்டுப்பாடா இருக்குது. 1300 ரூபாய்க்கு வச்ச உரம் இப்போ 2000 2500 ரூபாய்க்கு கூட எங்களுக்கு உரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கிழங்கை போட்டுவிட்டு மரத்திலேயே தான் நாங்கள் கிழங்கு உண்டாக்கிட்டு வரோம். எனக்கு உரம் இல்லை. உரப்பற்றாக்குறை காரணமாக விளைச்சல் குறைவடைந்துள்ள பிரச்சினை ஒருபுறம் உள்ள நிலையில் மறுபுறம் தமது உற்பத்திகளை வர்த்தகர்கள் குறைந்த விலையிலேயே கொள்வனவு செய்ய முற்படுவதாகவும் நுவரெலியா விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தமது பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர்.